அப்போ நீங்கள் உண்மையை பேசலைன்னா கூட எதுக்கு நீங்கள் என்ன பேட்டி எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு விஜயகாந்த் அவர்களை மனநிலையை பாதிக்க வச்சு ஒரு கோமாளியாக்கி கொன்ன கூட்டம் தான் இன்னைக்கு மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு யாருமே இல்லாத தான் மட்டும் வரணுங்கிற அந்த மனநிலை. முன்னாடி 2 பேர், நான் இல்லைன்னா அவன் இல்லைன்னா வேற எவனும் உள்ளே புகுந்துடக்கூடாது. அதனால தான் விஜயகாந்தை ஒழிச்சதுங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் ஒழிச்சது. தேர்தலுங்கிறது கொள்ளையடித்த பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் கொள்ளையடிக்கிறது. அப்போ அவன் எப்படி உனக்கு நல்லது செய்வான்? அவன் தான் சொல்கிறானே, நீ வாங்கிட்டு தானடா எனக்கு ஓட்டு போட்டேன். இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு இந்த மக்களுக்கு அருகதை இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. ஒரே நாளில் 4 இடத்துல பேசினாலும் அவருக்கு அவர் பேசுறதை கேட்குறாங்க. பல நூறு பல்லாயிரக்கணக்கான பேச்சுகள் யூடியூப்ல இருந்தாலும் நேற்று நடந்தாலும் இன்னைக்கு நடந்தாலும் அதை பார்க்குறாங்க. புதுசாக அரசியலுக்கு வந்து கூட்டம் போடும்போது ஒரு தலைவரை, அவர் நடிகராக இருக்கிறதுனால அவரை பார்க்க வருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஒரு உச்சக நட்சத்திரமாக இருக்கு. ஆனால் இப்படி இந்த இடத்துல கூடுனா சிக்கல் வரும் அப்படின்னா நீங்கள் வாசல்லையே தடுத்து நிறுத்திருக்கலாம். திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அண்ணா, நீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதை தாண்டி அரசியல் சார்ந்தும் உங்களை எங்களுக்கு ரொம்ப தெரியும். உங்களுடைய அந்த ஒரு போராட்ட குணமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் ஆமாம் நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு விதமாக இருக்கட்டும், அது உங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணே. ரீசெண்டாக படையாண்ட வீரன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் நிறைய டயலாக்ஸ் வைரல் ஆச்சு. அந்த படம் நீங்கள் ரொம்ப மும்முரமாக எடுத்ததாக இருக்கணும். அந்த படத்தோட வந்த விதமாக அது ரொம்ப பார்க்க நல்லாவும் இருந்தது. பட் ஆனால் சோசியல் மீடியா, இப்போ இருக்க சோசியல் மீடியா பார்க்குதுன்னா அந்த படத்துடைய கட்டு நிறைய எடுத்து நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்கண்ணே. அந்த டைலாக்லாம் நாங்கள் புலி கூட்டம் அப்படின்ற டைலாக்காக இருக்கட்டும், இது சந்தன காடு பற்றி சொல்லதாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே இருந்தது. அதை எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ட்ரோல் பண்ணுறாங்கன்னாவே ஒன்று அதை கவனிக்கிறாங்க, 2வது அது ஏதோ ஒரு பெரிய செய்தியை சொல்லுது, அந்த உரிமையை பேசுது, உணர்வை கடத்துது. அதுக்கு எதிர்வாதம் பண்ணணும் அல்லது அதை தகர்க்கணும் அல்லது அதை கரைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரோல் எல்லாமே. கிண்டல் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள வேலையை செஞ்சால் அதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கும். ஆதரவு மட்டுமே இருந்தாலும் கூட நீங்கள் அது சரியான வேலை செஞ்சதாக ஆகாது. நீங்கள் அதை நீங்கள் கிண்டல் அடிக்கிறதும் நீங்கள் அதை எதிர்க்கிறதுங்கிறது கவனிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமே பாராட்டுறதுல இல்லை, எதிர்க்கிறதுல தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகான மனநிலையோடு அதை பார்க்குறதும் ரசிக்கிறதும் தான் ஒரு படைப்பாளிக்கான ஒரு 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 நிலைப்பாடாக இருக்கணும். அப்படி தான் முதல்லலாம் எனக்கு கோபம் வரும். ஓகே, அதுதான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு பெரிய படைப்பாளியா இருந்துட்டு ஸோ இவங்க எல்லாரும் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருக்கும்ல. ஸோ அதனால அந்த கோபம்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த கோபம் ஒரு ஒரு காலம் கடக்க இவர்கள் வேலை அதுதான், நம்ம வேலை இது. அதனால் இது இல்லைனாலும் கூட நம்ம செஞ்ச வேலைக்கு மரியாதை இல்லைன்னு அந்த மாதிரியான மனப்பக்குவம் வந்துருச்சு ஒரு கட்டத்தில். ஓகேண்ணே. அண்டு சீமான் அண்ணன் நிறைய இடங்கள்ல இப்போ பேசுகிறார். அவர் ஒரு பேச்சை கேட்டால் அப்படியே உட்காந்துரும். எனக்கு டவுட்டுண்ணே, எப்படிண்ணே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோ கண்டென்ட் எங்கன்னே வச்சுருக்கு, எங்கே இருந்துனே அவர் வச்சு என்னதான் படிப்பார், அது தெரியவே இல்லைண்ணே. அவர் கேட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி? இல்லை, அவர் இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ பழக்கம், எனக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம். அதனால தானே கேட்குறேன். அதனால் அவர் எப்போ பார்த்தாலும், அவர் அறைக்கு போயிருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கதை விவாதத்துக்கு போயிருந்தாலும் அவர் பேசிகிட்டே இருப்பார், எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுவே அவருக்கு ஒரு பழக்கமாகவும் ஒரு பயிற்சியாகவும் அது தொடங்கி அது அவராகவே அப்படி மாறிட்டார். அதனால் அது இப்போ எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை.
எனக்கும் கூட ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரே நாளில் 4 இடத்துல பேசினாலும் அவருக்கு வந்து அவர் பேசுகிறத கேட்குறாங்க. பல நூறு பல்லாயிரக்கணக்கான பேச்சுகள் யூடியூப்பில் இருந்தாலும் நேற்று நடந்தாலும் இன்றைக்கி நடந்தாலும் அதை பார்க்குறாங்கங்கிறது அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதுதான் அவருடைய தனித்திறமையும், அதுதான் அவருக்கான எல்லாரும் ட்ரோல் பண்ணுறதுக்கு, எதிர்க்கிறதுக்கு, அவரை வந்து கரைப்படுத்துறதுக்கு, அவருக்கு எதிரானவர்கள் நடத்துகிற அந்த எதிர்வினை இருக்குல்ல, எல்லாமே அதுதான். அதை வந்து அவரும் வந்து அவரை பேசின பேச்சுக்கு வேறு யாராவது இருந்தால் நிச்சயமாக உடஞ்சி செதஞ்சி காணாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே கண்டுக்காமல் எவ்வளோ பெரிய விமர்சனம் வந்தாலும் அதை கடந்து போகிறது இருக்குல்ல, உண்மையிலே எனக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. நீ பேசுறியா ஒரு மேடையில் பேசுனது டக்குனு படிக்க சொன்னாலும் ஞாபகம் வந்தது. இல்லை, அவர் இன்னும் ஒருபடி போல் மேலே போய் நீ பேசு, நான் இப்படி தான் பேசுவேன்னு எல்லாரையும் பேச வைக்கிறார் இப்போ. ஆமாம், அது வந்து முன்னாடியெல்லாம் பேசும்போது ஒருவேளை அவரும் உடஞ்சிருக்கலாம், ராத்திரியில் ரொம்ப நேரம் என்னடா இப்படிலாம் பேசுகிறான்னு நினச்சிருக்கலாம். இப்போல்லாம் எவனாவது பேசாமல் இருந்தால் தான் அவர் அதிர்ச்சியாக இருப்பார் போல இருக்கு. ஏடா நம்மளை பற்றி எவனுமே பேசலை, நம்மளுக்கு எதிர்வினை ஆற்றலை, எதிர்வினை ஆற்றணுங்கிறதுக்காகலாம் இப்போ அவர் பேசுகிறது சில பேச்செல்லாம் இருக்குது. அதை நான் பார்க்குறேன். அது ஒருவேளை எல்லாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து வந்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஓகே, அவருடைய அந்த தோணி இருக்குல்ல, நிறைய இடங்கள்ல வந்து கரெக்டாக என்ன போட்டி, கட்சி சார்ந்து பேசும்போது எனக்கு என்ன யாரெல்லாம் போட்டி, என்ன போட்டி கறி குடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரீசெண்டாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு. அண்ட் இப்போ நம்ம சீசல்டாக அந்த கரூர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப அது அரசியல் தாண்டி எல்லாரையுமே மனசளவில் ரொம்ப வேதனைப்படுத்த ஒரு விஷயம். அதில் விஜய் அவர்கள் பேசின விஷயம் நிறைய விஷயங்களாக கான்ட்ரவர்சியாக, அது ஏன் அப்படி பேசினாருன்னு ஒரு பக்கம், அவர் பேசின சரின்னு நிறைய பக்கம் இருக்குது. அதில் உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, நான் அதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி அதுலேயுமே பதிவு பண்ணலை, இப்போவும் பதிவு பண்ணுறதுக்கு பெரிய விருப்பம்லாம் இல்லை. காரணம் வந்து என்னென்னா, ஏதாவது ஒன்று நடக்கணும், நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதிகார வர்க்கம் நினச்சதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக அந்த வழிநடத்தின அந்த திட்டமிட்ட நிர்வாகிகள் அவங்களும் யோசிச்சிருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் சில கூட்டங்களில் அதுக்கான சில சமிஞ்சைகள், சில தள்ளுமுள்ளுகள் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி ஒரு குறுகலான இடத்துல போனால் இப்படி சிக்கல் வரலாம் அப்படிங்கிறத அவங்க திட்டமிட்டிருக்கலாம். அவங்கள விடவும் அரசாங்கம், காவல்துறை, உளவுத்துறை திட்டமிட்டிருக்கணுங்கிறத விட திட்டமிட்டே ஆகியிருக்கணும். அது அவங்க கண்டிப்பாக திட்டமிட்டிருக்கணும் அவங்க. ஏன்னா ஒரு உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. புதுசாக அரசியலுக்கு வந்து கூட்டம் போடும்போது ஒரு தலைவரை, அவர் நடிகராக இருக்கிறதுனால அவரை பார்க்க வருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஒரு உச்சக நட்சத்திரமாக இருக்கார். ஆனால் இப்படி இந்த இடத்துல கூடுனா சிக்கல் வரும் அப்படின்னா நீங்கள் வாசல்லையே தடுத்து நிறுத்திருக்கலாம். நிறுத்தி தான் ஆகணும். போனால் இப்படி நடக்குங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு காவல்துறையோ உளவுத்துறையோ அந்த பகுதியினுடைய அரசு கட்டமைப்பில் இருக்கிற கலெக்டர் உட்பட தெரியாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அப்போ ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா பழியை போட்டு இதை வந்து தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தி இவர்கள்ட்ட இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய யதார்த்தமான உண்மையான பார்வையும் கூட. அப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே பல விதங்கள் பேசப்படுது. என்ன பேசப்படுதுன்னா, நான் யாருக்கும் சாதகமாகவோ எதிராகவோ பேசணுங்கிற கருத்தை இதை நான் பேசலை. ஒரு சாமானியனா என்ன அங்கே நடந்தது, இது நடந்தது சரியா அப்படிங்கிற என் பார்வையை தான் நான் பகிர்றேன். நீங்கள் இங்கே இருந்தால் பிரச்சனையாகும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் சிக்கலாகும் அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லப்படுது.
அப்போ நீங்கள் புறப்படுங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதையும் மீறி அவர் இருந்திருக்கலாமா, ஏன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய நிலைப்பாடு. இல்லை அடம் பிடிச்சி நான் இருப்பேன், நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் புறப்பட்டே ஆகணும் அப்படின்னு அவரை புறப்பட வச்சு இதில் ஒரு அரசியல் கூட பண்ணலாம் அப்படிங்கிறது அங்கே இருந்தவர்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கும்னா அது மிகப்பெரிய தப்பு. தவிரவும் இதை இப்படி ஒரு காரியத்தை இங்கே நடத்தி ஆகணும், இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது இந்த சிக்கல் நடக்கணும்னு திட்டமிட்டதெல்லாம் சொல்லப்படுது. ஆமாம், காவல்துறையுடைய உளவுத்துறையுடைய சில அதிகாரிகளே உள்ள அதை பேசுனதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக இந்த இழப்புங்கிறது, இந்த விபத்துங்கிறது அல்லது திட்டமிட்ட இந்த செயலுங்கிறது மனிதகுலம் மன்னிக்க முடியாதது. இதை தீர ஆராய்ஞ்சு யார் தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறுக்கெல்லாம் தண்டனை தமிழ்நாடு மக்கள் தரணும். முக்கியமாக அந்த பகுதி மக்கள் இன்னும் கூட ஆய்வு செஞ்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது அதை தெளிவாக தெரிஞ்சுட்டு யாராக இருந்தாலும் அவங்க தங்களுடைய எதிர்வினையை இந்த தேர்தல் ஆற்றினா மட்டும்தான் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நாளைக்கு இந்த இந்த மக்கள் இந்த மக்களுடைய உயிர், அப்பாவிகளுடைய பச்சை குழந்தைகளுடைய அந்த உயிர்ங்கிறதுக்குள்ள அது அதை பாதுகாக்கிறதுங்கிறது இவர்கள்லாம் குற்றம் சாட்டுறதை விட தங்களை தாங்களே குற்றம் சாட்டிக்கிற அல்லது தங்களை தாங்களே சரி பண்ணிக்கிற ஒரு நிலைக்கு இந்த மக்கள் வரணும். அது கரூர் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே வரணும். விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, சீமான் அண்ணன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்க ஆரம்ப சினிமாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கும் சீமான் ரொம்ப வருடங்களாக தெரியும். பொதுவாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள் என்ன, நீங்கள் ரொம்ப வருஷமாக சீமான் தெரிகிறனால கேட்குறேன், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, அவங்க பேசிக்கிட்டதா ஒரு முறை இவர் கூட சொன்னார், திரு சீமான் அவர்கள் கூட நான் பேசிகிட்டு இருந்ததை பற்றிலாம் சொன்னார். ஆனால் அவங்க முழுமையாக என்ன பேசுனாங்கங்கிறதெல்லாம் நான் கேட்கல. இல்லை, நான் கேட்கல, அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்திப்பில் நடந்திருக்கு. அவங்க சந்திச்சுக்கிட்டது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு இதாக தான். ஏன்னா எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எங்கேயாவது நல்லது நடந்தால் நல்லது தான். அது இந்த மண்ணுக்கு நடந்ததுன்னா இன்னும் நல்லது. மாறா மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் என்ன வச்சுக்கிட்டு பேசுனாங்க, அரசியலில் எல்லாமே பேசுகிறதெல்லாம் உள்ள நினைக்கிறதுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை வீழ்த்தி தான் எப்படி மேலே ஏறுறதுங்கிறது தான். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஓட்டப்பந்தயத்திலே பெரியப்பா மகன், சித்தப்பா மகன், அண்ணன் தம்பி கூட ஓடுவான். ஒரு 10 பேர் ஓடுறான்னா அதில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாரத்தான் ஓட்டம் உட்பட ஏதோ ஊரே ஓடினாலும் சரி, 10 பேர் ஓடினாலும் சரி, இதில் இவன் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு யாரும் நினைக்க முடியாது. ஆமாம், அவன் நான் ஜெயிக்கணும்னு தான் ஓடுவான். ஆமாம், அப்படி ஓடணுங்கிறத விட தாண்டின ஒரு குரூரமான ஒரு விளையாட்டு எதுன்னா குரூரமான விளையாட்டு தான், நேர்மையான விளையாட்டில் அரசியல். அரசியலுங்கிறதே நீங்கள் ஒரு உயர்ந்த உச்சமான சிம்மாசனத்தில் நீங்கள் போய் உட்காரணும்னா பூக்கள் கொட்டி கிடக்கிற பாதையில் உங்கள் பாதத்தை வச்சு நடந்து போய் அதில் உட்கார்றது இல்லை. ஒரு காலம் மன்னர் காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற மக்களாட்சி காலமாக இருந்தாலும் சரி, மண்டை ஓடுகளும் மனித மண்டை ஓடுகளும் எலும்புகளும் தசைகளும் செதஞ்சு கிடக்கிற இடத்தை தாண்டி தான் நீங்கள் போய் உட்கார முடியும். இதான் அரசியல். அப்போ அந்த அரசியலுக்கு போகணும்னு ஒருத்தன் முடிவெடுத்துட்டா அங்கே ஜீவகாருண்யம், என்ன சொல்கிறது, இந்த சைவ சித்தாந்தம் அல்லது அகிம்சை வழி அல்லது அறம் இதெல்லாம் பார்த்து போகிற அரசியல் களமாவோ காலமாவோ இன்றைக்கி இல்லை. அப்போ அதையும் தாண்டி இந்த மண்ணுக்காக நாங்கள் 2 பேர் கைகோக்குறோம்னு யார் கைகோத்தாலும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற இடத்துலையும், தேவைப்பட்டால் நான் போய் அவங்களுக்கு கை கொடுக்குற இடத்துலையும், இல்லது யாருமே தயார் இல்லைனாலும் நெஞ்சில் ஈட்டியே சோறுனாலும் சரி, நெத்தியில் துப்பாக்கியே வச்சாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடித்து நொறுக்கிட்டு போய் நின்று களத்தில் போராடுற ஒருத்தனை தான் நான் எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கேன், நின்ன வரைக்கும். நாளைக்கு நிற்க போகிற இடத்துலையும் அப்படி தான். அதனால் இந்த மண்ணில் நல்லது நடக்கிறதுக்கு தேவையானவர்கள் இந்த மண்ணை, இந்த மண்ணினுடைய மாண்பை, இந்த இனத்தினுடைய ஒரு பெரும் வரலாற்றை காக்க
யார் கைகோர்த்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. உங்களை பொறுத்த வரைக்கும் 2026ஓட தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் ஆறுதலுக்கு கூட நீங்கள் ஒரு ஏன்னா இன்றைக்கி தேர்தல் களம்ங்கிறது பணத்தில் தான் கட்டமைக்கப்படுது. அந்த பணம்ங்கிறது இன்றைக்கி அவன் உப்பு மிளகா புளி விற்றோ, ஆடு மாடு மேய்ச்சோ, அல்லது ஒரு கொள்ளையில் ஏதாவது போட்டு அறுவடை செஞ்சோ, அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி தேர்தல் நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. திருடுனா, கொள்ளையடிச்சா, ஈவு இறக்கமற்ற கொலைகள் செஞ்சா, அல்லது கொலைகள் செய்கிறவனுக்கு ஆதரவாக இருந்தா, அல்லது அடிக்கிறவனுக்கு துணை நின்னா, அல்லது கொள்ளையடிக்கிறவனாகவே மாறி நின்னா, மனித மாண்புகளை மொத்தமாக அழிச்சிட்டு எவன் சம்பாரித்து கையில் வச்சுருக்கானோ அவன் தான் இன்றைக்கி தேர்தலில் நிற்க முடியும். காசு கொடுக்காம காசு வாங்காமல் இன்றைக்கி ஓட்டு போகிறதுக்கு இந்த மக்களும் தயார் இல்லைங்கிற நிலையை இன்றைக்கி உருவாக்கிடுச்சு. கொள்ளையடித்த திருட்டு கூட்டம் கொள்ளையடித்து கொடுத்து இன்றைக்கி அப்படி ஒரு நிலையை இந்த மக்கள் மத்தியில் அப்படி ஒரு மனநிலையை கொடுத்துருச்சு. முன்னாடி திமுககாரன்னா அண்ணா திமுககாரன் வீட்டுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான், கொடுத்தா வாங்க மாட்டான். ஆமாம். நீங்கள் கொடுக்காம கடந்து போனால் என்னென்னா இழிச்சவா என்ன நினச்சியா எல்லாருக்கும் கொடுத்தில எனக்கு கொடுக்குறான். திமுககாரன் அண்ணா திமுககாரனுக்கு காசு கொடுக்குறான் குடும்பத்துக்கு, அண்ணா திமுககாரன் குடும்பத்துக்கு கொடுக்குறான். வேறு எவனாவது பணம் வச்சுருக்கிறான்னா அவனும் கொடுக்குறான். எவனுக்குடா ஓட்டு போடுவோன்னா சொல்கிறான் நாங்கள் பிரித்து போட்டுருவோம், வாங்கின காசுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிறான். நீ துரோகம் அவனுக்கு பண்ணல, உனக்கு பண்ணுற, உன் தலைமுறைக்கு பண்ணுற. அப்போ நீங்கள் தேர்தலுங்கிறது கொள்ளையடித்த பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் கொள்ளையடிக்கிறது. அப்போ அவன் எப்படி உனக்கு நல்லது செய்வான்? அவன் தான் சொல்கிறானே நீ வாங்கிட்டு தானடா எனக்கு ஓட்டு போட்டேன்னு. இன்றைக்கி கேள்வி கேட்குறதுக்கு இந்த மக்களுக்கு அருகதை இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தலுங்கிறது இது இன்னும் குரூரமானது. ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் தங்களை தக்க வச்சுக்க. முன்னாடியெல்லாம் 5 வருஷம் அவங்க ஆளுவாங்க, நம்ம ஓய்வெடுக்கலாம், சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது நம்மளுக்கே பங்கு அவங்களே கொடுப்பாங்க. அங்கே போனால் கொஞ்சம் அங்கே பார்த்துட்டு வாயா, அவன் ஏதோ கேள்வி எழுப்ப போகிறான், அறிக்கை விட்டுற போகிறான். ஏன்னா இப்படி மாறி தான் தமிழ்நாடு அரசியல் 2 பேருக்குள்ளே மாறி இப்படி இருந்தது. ஓகே. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. நான் தான் நிற்கணும், இன்னைக்கு நான் தான் நிற்கணும், முடிஞ்சால் அழிச்சிடணும், யாருமே இல்லாத தான் மட்டும் வரணுங்கிற அந்த மனநிலை. முன்னாடி 2 பேர், நான் இல்லைன்னா அவன் இல்லைன்னா வேற எவனும் உள்ளே பூந்துடக்கூடாது. அதனால தான் விஜயகாந்தை ஒழிச்சதுங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் ஒழிச்சது. நீங்கள் இருக்கிற எம்எல்ஏக்களை பாருங்கள், அண்ணா திமுக கொஞ்சம் பேர் பிச்சுக்கிட்டாங்க, திமுக கொஞ்சம் பேர். ஏன் எப்போ என்ன உட்கார வச்ச மாதிரி ஒன்றை உட்கார வச்சிட போகிறாரு அவர். அதனால தான் அவருடைய ஆட்களை பிரித்தது மட்டும் இல்லை, அவருடைய மனநிலையும் சிதைச்சு ஒரு பைத்தியக்காரனாக ஆக்கி தான் விஜயகாந்த் அவர்களை இந்த மண்ணில் அவருடைய மூச்சை நிறுத்தியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தைக்கு. இதான் உண்மை. நான் உண்மையை பேசுகிறேன் கூட. ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பார்த்து தான் நான் நடிக்கணும்னே வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நடிப்பில் விஜயகாந்த் பாதிப்பு இருக்கும், விஜயகாந்தனுடைய எழுத்தில் பாதிப்பு இருக்கும். அப்போ நீங்கள் உண்மையை பேசலைன்னா கூட எதுக்கு நீங்கள் என்ன பேட்டி எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு விஜயகாந்த் அவர்களை மனநிலையை பாதிக்க வச்சு ஒரு கோமாளியாக்கி கொன்ன கூட்டம் தான் இன்றைக்கி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுக்காக இன்றைக்கி இறங்குறதும் இது பண்ணுறதும் பாலத்துக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் என்ன கூத்து? அவர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனிதனாக இருந்தார். அரசியல் முரண்பாடு கொள்கை கோட்பாடு வேறையாக இருக்கலாம். எங்கள் தமிழ் பேரரசு கட்சிக்கும் அவரை ஒப்பிடும்போது அவர் திராவிடம் கலந்த ஒரு பேர் வச்சு அவர் நடந்ததுக்கும். ஆனால் மனிதனாக திரையுலகத்திலே அவர் ஒரு ரொம்ப அற்புதமான ஆள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ வேற ஒரு ஆள் வந்துடக்கூடாது. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த 2 பேரையும் ஒழிக்கிறதுக்கு பிஜேபி வருது. இப்போ பிஜேபி யாரை கூடயாவது ஒரு ஆளோட சேர்ந்தவனையும் ஒழிக்க போகுது, எவன் எதிரில் நிற்கிறானோ அவனையும் ஒழிக்க போகுது. ஆமாம். இப்போ அதில் இங்கே பேசுனா அது பயங்கரமான கூத்து. இப்போ இதில் விஜய் எந்த இடத்துல வராரு, சீமான் எந்த இடத்துல நிற்கிறாரு, அல்லது இவங்கெல்லாம் இதிலிருந்து தங்களை தக்க வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க? இந்த மண்ணை உண்மையிலேயே காப்பாற்ற நின்ன நாளைக்கும் நிற்கணும்னு நினைக்கிற, தேவைப்பட்டால் உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிற எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இதில் என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு நடுப்புற காசு இல்லாத இங்கே இந்த என் வீட்டு வாசலுக்கே வராத நிற்கிற இன்றைக்கி அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விட்டு
இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேர்தல் வரப்போகுது, இவன் கொடுக்க போகிறான், அவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் கொள்ளையடித்த பணத்தை ஏற்கனவே எடுத்துகிட்டு போய் எல்லாம் டம்ப் பண்ணிட்டாங்க எல்லா பகுதியிலையும். அப்படி போன இடத்துல சில இடம்லாம் மாட்டியிருக்காது, எல்லாம் இருக்குது. அப்போ இதை சரியாக விநியோகம் பண்ணி மறுபடியும் திருடுறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த மண்ணை பிடிச்சிடலாம், இந்த ஏமாளி மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு இன்றைக்கி திசைக்கு ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கட்சிகள். இதுக்கு நடுப்புற நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, 2026 எப்படி இருக்கும்னு. என்ன செய்யறது? ஓகேண்ணே, இது ஒரு கடைசி கேள்வியாக வச்சுக்கிறேண்ணே. 2026 அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அவர்கள் சந்திக்க போகிற முக்கியமான ஒரு தேர்தலாக எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டோம், நான் விஜய் அவர்கள் இழக்க மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த தேர்தல் நான் இப்போ முன்னாடி சொன்னல, இந்த தேர்தல் குரூரமான, ஆமாம், இந்த குரூரமானதில் இவர் என்ன வியூகம் அமைக்க போகிறாரு, இவர் வியூகம் அமைச்சு மக்கள்கிட்ட நெருங்கிட்டு இருக்கிற நிலையிலேயே இன்றைக்கி அது அவ்வளோ பெரிய தடையை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த சிக்கல்கள்லேருந்து மீண்டு இன்னும் அவர் தேர்தல் களத்துக்குள்ளே போய் அவர் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்கள் மயக்கம் இல்லாமல் இவரை புரிஞ்சுக்கிட்டு மயக்கமில்லாத மக்களாக மாற்றி அவர்களோட ஓட்டை இவர் வாங்கி இப்போ அந்த அதிகாரத்தில் போய் உட்கார்றது இருக்குல்ல, நீங்கள் இந்த கேள்வியை வைக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ அந்த பயணம்லாம் அந்த பயணத்துக்கு அவர் எப்படி தயாராக ஆயிருக்காரு, தயாராகி வரும்போதே இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கல் அங்கே உருவாகிருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு பெரும் பயணம். இந்த பயணத்தை அவர் கடக்கிறதுக்கு அவர் தன்னையும் வலிமைப்படுத்திக்கிட்டு தன் பக்கத்துலேயும் இருக்கிறவங்கள வலிமைப்படுத்தி அல்லது வலிமையுள்ள ஆட்களை வச்சுக்கிட்டு கடந்து போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதெல்லாம் அவர் செஞ்சார்னா அவருக்கு அது இந்த தேர்தலே ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும். அதுக்கு அவர் என்ன வியூகம் அமைக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, அவரை பொறுத்து தான். ஆமாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண் மேலே மக்கள் மேலே உண்மையான பற்று கொண்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வர்ற அத்தனை பேருமே அவங்க ஒரு முக்கியமான இடத்தை அடையணும்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே அவங்கவுங்களுடைய செயல்பாடுகள்லையும் அவங்கவுங்களுடைய மன வலிமையிலையும் அவங்கவுங்கள இப்படியெல்லாம் குரூரமான இந்த கூட்டங்களுக்கு நடுப்புற இதையெல்லாம் கடந்து தகர்த்து அந்த போகிற பயணம் இருக்குல்ல, அந்த பயணத்தினுடைய வியூகம் இருக்குல்ல, அதில் தான் இருக்குது. அதில் அவர் ஜெயிச்சா மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிகள்ண்ணே. உங்களுடைய கலை பயணமாக இருக்கட்டும், ஒரு பக்கம் அரசியலாக இருக்கட்டும், மக்கள் சார்ந்த பயணமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக அமையணும், நல்லபடியாக நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். ஃப்ரம் த ஹார்ட் மனதார கேட்டுக்கிறேண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிகள். நன்றி, நன்றிகள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.